போது பூதமாகுது. இங்கே என்ன பண்ற தாத்தா? ஏதோ சத்தம் கேட்டீங்களா? இல்லே, அது காக்கா குருவிகளை விரட்டுறதுக்கு போட்ட பட்டம். இதுக்கா இவ்வளவு பயப்படுறது? சரி வா, ஒண்ணு கடிச்சிட்டு வந்துடும். 2 பாட்டில் தண்ணியை குடிச்சலாம், அதான் அவஸ்தையா போச்சு. ஏய், என்னடா ஏண்டா அரண்டவங்கன்னுக்கு இருந்ததெல்லாம் பேயின மாதிரி, அது காட்டு பண்ணிடா. அப்படியா? சரி வாங்க தாத்தா, போயிடலாம். மூத்தரத்தை பாதியில் நிறுத்தாத, முடிச்சுட்டு போவோம். முடி போங்க, நான் எதுவும் வந்தாலும் நாளைக்கு காத்தால முடிச்சுக்கிறேன். நீங்க வாங்க. சரி போ. ஏண்டா சூரி, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி உண்டா? தாத்தா, எத்தனை தாடி தண்ணி குடிப்பீங்க? நீ தான்டா சொன்ன அடிக்கடி தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு. அது நாட்டு வைத்தியத்துல தான் நல்லதுன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் வைத்தியத்துல வயசானவங்க அதிகமா தண்ணி குடிக்க கூடாது. படுக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் காத்தால தான். நீங்க பேசாம படுங்க. சாணி பார் மாமேனியா போட்டு தள்ளிக்குது. ஜஸ்ட் மிஸ். காவலுக்கு போனங்காட்டி உசுறு உடச்சிங்க. என்ன பெருசு இருந்த ஒரு குடிசை புடுங்கிட்டு போயிருச்சாட்டு இருக்குது. இனி பாப்பார் பாண்ட் வெயில் காய வேண்டியதா? ஏய், காலைக்காச்சும் முடிஞ்சது, வாங்கடா. நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். காட்டில் போய் விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர மனசாட்சியே எல்லாம் போச்சுடா. விடுங்கடா, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிக்கங்க. ஆனால் காவலுக்கு போனதுனால தப்பிச்சிங்க. நைட்டில் 2 பேரும் இங்கே படுத்திருந்தா உங்கள் கதி என்ன இருக்குன்னு யோசிச்சிங்களா? ஏன் தாத்தா இங்கே படுத்திருந்தா உங்களே மட்டும் ஆனால் குஞ்சிட்டா போயிருக்கோம். டேய், எனக்கு ஆயுசு கட்டிடா. என் ஜாதகத்தில் 102 வயசுன்னு போட்டிருக்கு. என் பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டம் வரைக்கும் 107 கிராஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவே 102 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. போய் வேலையை பாருங்கடா. அத்தை, நான் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், ஜோசியரை பார்த்து வரலாம்னு இருக்கேன். படிப்பு இந்த வருஷம் முடிய போகுது, வர்ற தைக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார். நல்ல பையன், ஜாதகம் மட்டும் சரியாக அமைஞ்சதுன்னா எல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியத்தை. உடனே வானா எப்படி? உங்க அப்பா கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கேளு. கொஞ்சம் டைம்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம் கேளு. 4 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போற? லவ் பண்றதுக்கு முந்தைய அவ்வளவு பெரிய டிராமாலாம் போட்டு இப்ப என்ன பண்ணுவியோ தெரியாது. உடனே என் அப்பாட்ட வந்து பேசு. என்ன புரியுதா? ஏய், கிளம்புங்கடா, வாங்க. ஒரு நல்ல குடும்பத்தில் இதை கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ண மூடிடுவேன். ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு பிரம்ம என் தலையில் எழுதிட்டான். இவளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னு தெரியாது. ஆனால் நான் இவ மேலே உசுரையே வச்சிருக்கேன். திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தப்பயாவது டெய்லி 500,000 சேர்த்திருப்பேன். என்னமோ தெரிஞ்சுட்டேங்கிறா. ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கிடுவேன்னு சொல்றியாமே. இப்பெல்லாம் நல்லா படிச்சவனுக்கே கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காது. உனக்கெல்லாம் எப்படி? அதனால இதை நம்பி என் பொண்ணை கொடுக்க எனக்கு சம்மதம் இல்லை சார். சின்னஞ்சிறுசுக ஒன்றுக்கு மனசு விட்டு பழகிட்டாங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாத பையலுக்கு அவளை கட்டி கொடுப்பீங்களா? சொல்லுங்க, நான் கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா? டேய், ஏற்கனவே நான் எரிச்சல்ல இருக்கிறேன். இந்நேரத்தில் இங்கே எதுக்கடா கூட்டிகிட்டு வந்திருக்கிற? நீ பேசாம வா. டேய், இப்பெல்லாம் நான் எங்கேயும் கை வைக்கிறது இல்லை. மறந்து வச்சா உனக்கு? கை வைக்கிறதா? அந்த வேலையே இல்லை, இது வேற விஷயம். நீ வா. என்ன விஷயம்? டேய் ലച്ചു എന്താടി ഇത്ര പട്ട വാങ്ങി വെച്ചിട്ട് നിനക്ക് വിശക്കണില്ലേ? തിന്നൂട്. എന്താപ്പത്? இவருதான் சங்குனி நாயர். நான் நாயரല്ല, நம்பூதிரி. சரி இவரு மண்டல பூசைக்காக பாலக்கட்டுல இருந்து இந்த ஆணை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. பூசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காத்தால லட்சுவை கூட்டிட்டு கேரளா போயிடுவார். அதாரு லட்சு? அதோ அவங்கதான் லட்சு. லட்சு ரூபத்துல பிள்ளையாரே வந்திருக்காரு. நான் நாயர்கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டேன். நாயரല്ല, நம்பூதிரி. சரி, நம்ம வீட்டில் ஆனா பதம் பட்டா நல்லது நடக்கணும் ஜோசியக்கார் சொல்லியிருக்கிறாரு. அதனால லட்சுவை கூட்டிட்டு நீங்க ஊடு வரைக்கும் வரணும்னு கேட்டேன். அவர் 5000 ஆரம்பிச்சு கடைசியில் 2000 சரின்ட்டார். இதுக்கப்புறமெல்லாம் கலவன காட்டுக்குள்ள ஆணை முதிக்கிறதுலாம் நடக்காத காரியம். அதனால லட்சுவை கூட்டிட்டு போய் காரியத்தை முடிக்கிறோம். அப்புறம் பாடி எடுத்துட்டு போய் காட்டில் வச்சு காட்டான முதிச்ச மாதிரி செட்டப் பண்ணிடலாம். அதெல்லாம் பெரிய பிரச்சனைடா, இது வேலைக்காகாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேச மட்டும் நில்லு. நாயரே, சரியா இருக்குதான் எண்ணி பாத்துக்க. நான் நாயரല്ല, நம்பூதிரி. சரி, 9:30 10:30 நல்ல நேரம், கிளம்பிடலாம். அது ராவுகாலமல்லே? அது கேரளால தான் ராவுகாலம், இங்க அதான் முகூர்த்த நேரம், கிளம்பிடலாம். அப்ப போவோம்.
நாயரே லட்சுமி விவசாயம் நடக்க சொல்லு. ஏட்டா நான் நாயரல்ல நம்பூதிரி. ஏங்கம்பா நம்ம ஆணையை ஊருக்குள்ளே கூட்டு வந்ததை ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல? இவனை தவிர ஒருத்தனும் பார்த்துருக்க மாட்டான். நாயரே இதான மூடு. நான் நாயரல்ல நம்பூதிரி. இருந்துட்டு போயா ஒரு நிமிஷம் இல்லையா வரேன். நேற்று ராத்திரி அம்மாவா, இன்னைக்கு ராத்திரி நீ டும்மா. நாயரே நான் நாயரல்ல நம்பூதிரி. சரி லட்சுவை கூட்டிட்டு அந்த நலவசப்படி வரைக்கும் வந்துட்டு போயா. ഇതെന്താ ചെറിയതിലെ വാസപ്പടി ലക്ഷ്യം അങ്ങനെ ഉള്ള പോവും. சரியா நலவசப்படி வரைக்கும் வர வேண்டாம், கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வாயா. கூட்டிட்டு வாயா. വാ ലച്ചു, வா அதான் சொல்றாருல வா. വേഗം വരൂ. ആ മതി മതി. யோ என்னையா அது யானகன்ல பாரியா, நல்லா பாரியா. എന്താ டேய் ഒന്നുമില്ലല്ലോ. டேய் இந்த வெடியை பத்த வச்சா ஆனை வரலாம். அந்த சத்தத்தை கேட்டு கிளம்ப வெளியில வருவான். ஆனையை பார்த்து பயந்து ஓடும்போது ஆனை துரத்தி முதிச்சிருண்டா. டேய் அதுக்கு மதம் பிடிச்சி போடுச்சுன்னா அதான்டா வேணும். நீ என்ன பண்ற, அந்த ஆளை வீட்டுக்கு புறகால கூடி ஓடும். എന്റെ കണ്ണില് എന്താ എന്താടാ എന്താടാ വലിച്ചിട്ട് പോണേ. ലച്ചു, ആ. என்ன தலையாட்டுது. என்ன யானைன்ட்டு வந்து ஆடிட்டு இருக்க? தாத்தா அது வந்து இந்த சும்மா ஐயோ கிளவான்ட்டான். தாத்தா தாத்தா அது ஒண்ணும் இல்லைங்க தாத்தா, பக்கத்து கோயில் பூசி கேரளா இருந்து ஆனை வந்துச்சுங்களா. சாமி ஆனை பாதன மூட்ல பட்டுச்சுன்னா காட்டான வராதுன்னு சொன்னாங்க. அதானே தாத்தா கூட்டிட்டு வந்தோம். மணி சுமார் யோ நாயரே, நான் நாயரல்ல நம்பூதிரி. உன்னை கழுத்து வச்சு கொல்ல போடு. என்னைய ஆனை மிரண்டு விடாம அப்படியே நிக்குது. അതുവാ ലച്ചു 1000 രൂപയ്ക്ക് മേലെ അറ്റൻഡ് ചെയ്യിച്ച് വെടി ശബ്ദവും വെളിച്ചവും കണ്ടാലേ ആ മേരി അതിന്റെ ആശീർവാദം പണ്ടുവേ. അതുതാണ് மண்ணம் கட்டி ஐயோ இவனை போய் 2000 கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். போச்சு, ஊருக்காரனுக்கு மொத்த பேரும் ஒட்டுக்கா வர போறானுங்களாட்டு. மணி சும்மா என்னடா ஊருக்குள்ள ஒரே சத்தம். அது வாங்கடா ஒரு இட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு தாத்தா வந்துடலாம். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க தாத்தா, நாங்க பின்னாலே வந்துடுறோம். வாங்கடா வாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க, நிக்கிற இடத்துல அப்படியே அப்படியே அசையாம நில்லுங்க. அக்கா என்ற குழந்தைய காப்பாத்துங்க. அப்படியே நில்லு ராமரே, நகராத, அப்படியே நில்லு. என்ன முன்ன பின்ன நகராதீங்க, புலி எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது. புலிடா. எங்கடா போறாரு? ஐயோ எங்க போகாதீங்கயா, நில்லுங்கயா. கொஞ்சம் கம்முன்னு இருங்க எல்லாம்.
காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இல்லைம்மா. யாரும் பயப்படாதீங்க, அப்படியே நில்லுங்க. Stop. நில்லான நில்லு. Sit down. இது எவட இது Speak. உறக்க வெளியான அப் அப் ஏழன ஏழு லட்சு லட்சு എടാ നിന്നാണെയാണോ? ആമാ മുതലാളി, മണ്ഡലകാല അഭിഷേക പൂജയ്ക്കാകെ ഇങ്ങ വന്നു. അങ്ങേന്ന് രക്ഷപ്പെട്ടോ ഇങ്ങ വന്നത്? ഒന്നും കുഴപ്പമില്ല നായരെ. മുതലാളി ഞാൻ നായരല്ല, നമ്പൂതിരി. സരി, പത്രമായിട്ട് കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കോ. ആമാ എന്താ പേര്? ലക്ഷ്മി. ലക്ഷ്മി പോയിക്കോടി. നമ്പൂതിരിയോട് സമത്തായിട്ടിരിക്കണു, മനസ്സിലായോ? മുതലാളി ഞാൻ നമ്പൂതിരിയല്ല, നായരുമല്ല. വാ ലച്ചു, പോവാം. നടക്ക്, വേഗം നടക്ക്, ഞാൻ വരട്ടെ. என்ன பெருசு, புலி இத்தனை நேரம் அமைதியா இருந்து ஓட்டு திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிருச்சு. ஆனா நீ சொல்றதெல்லாம் கேக்குதே, இது எப்படி? அதுவா, 40 வருஷமா சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்தினவையா. சிங்கத்தோட புலியோட வாய்க்குள்ள எல்லாம் தலையை விட்டு வித்த காட்டினவன். இதை விட பெரிய பெரிய யானை, சிங்கம், புலி, அது பாஷையெல்லாம் எனக்கு தெரியும்.